வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம். ஒரு தட்டில் 2 பீஸ் பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 1/2 ஸ்பூன் தனியா வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 5 ஏலக்காய், அப்புறம் ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸு, அன்னாச்சி பூ ஒரு பீஸு, மராட்டி முக்கு 2, ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு குட்டியாக ஒரு பீஸு. இதெல்லாம் வச்சு இந்த மசாலா எல்லாம் வறுக்கலாம் வேணாம். பிரிஞ்சி இலை ஒரு 2 வச்சுக்கோங்க. வறுக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை இப்போ இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி ஒரு 2 துண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 15 சாம்பார் வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது நான் 2 கப்பு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கிறேன். இதை அப்படியே நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு இதில் நான் 200 கிராம் கடலெண்ணெய் ஊற்றுறேன். கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, ஒரு கைப்பிடி புதினா போட்டு இதில் ஒரு 15 சாம்பார் வெங்காயம், 200 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போது நான் 150 கிராம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, புதினாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு நல்லா கிளறிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் போடுறேன். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக 2 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டு நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 2 கப்பு அரிசி எடுத்திருந்தோம். இதுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 கப்புக்கு 1 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடும். வற்றி தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும் போது ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஒரு லெமன் புழிஞ்சு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற மசாலாவையும் இது மேலே தூவிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புதினா தூவி இப்போது மூடி போட்டு இது மேலே டம்முக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா சூப்பரான மணக்க ஜீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதுராக இருக்குது சிக்கன் பிரியாணி. செம்ம வாசனையாக இருந்தது. ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நம்ம அரைச்சி போட்டிருந்தோம். அதனால சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் லன்ச் இது தான்.